கடந்த கால வரலாற்றை தெரிந்து கொள்ள விரும்பாத அல்லது தெரிந்து கொள்ள தயாராக இல்லாத எந்த ஒரு சமூகமும் தன்னுடைய முகவரியை தொலைத்துவிடும். ஏனென்றால் வரலாறு என்பது காலத்தை காட்டும் கண்ணாடி, வருங்காலத்திற்கான பாதையை காட்டும் கைவிளக்கு. அத்தகைய வரலாற்றை தொலைப்பது என்பது வருங்காலத்தையே தொலைப்பதற்கு ஈடானதாகும். வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. இன்றைய சூழலில் இந்த தலைப்பு பொருத்தமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அரசு ஊழியர்கள், அரசு துறைகள் உருவான வரலாறு. இந்தியாவில் வணிகம் செய்ய வந்த கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாக வசதிகளுக்காக உருவாக்கிய கம்பெனி ஊழியர்கள் பின்பு பிரிட்டிஷ் இந்தியாவில் இங்கிலாந்து ராணியின் ஊழியர்களாகி இந்தியாவின் ஊழியர்களாக மாறினார்கள் என்பது வரலாறு. இக்காலகட்டத்தில் சொந்த நாட்டுக்குள் இந்தியர்கள் அடிமைகளாக உயிர் பிழைத்திருந்தனர். இந்தியர்களின் இருண்ட வாழ்வுக்கான சுதந்திர விடியல் இயற்கையாக வராது என்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் உறுதியாக தெரிந்திருந்தது. இந்த அடிமை வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர பலரும் பல வகைகளில் பாடுபட்டனர். அவர்களின் நோக்கம் ஒன்றுதான், அது தேச விடுதலை என்பதே. பல தனிநபர்கள், பல அமைப்புகள் என பலரும் தேச விடுதலை போராட்டத்தில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பங்கேற்றார்கள். தமிழகத்தின் நெல்லை மாவட்டம் செங்கோட்டையைச் சார்ந்த வனத்துறை ஊழியர் வாஞ்சிநாதனும், தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா அலுவலகத்தில் எழுத்தராக பணியாற்றிய வ.உ. சிதம்பரனாரும் இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அரசு ஊழியர்கள் என்பது நமக்கு பெருமை அளிப்பதாக உள்ளது. ஆனால் அரசு ஊழியர் மற்றும் அரசு துறைகள் உருவான வரலாறு என்பது வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் ஆட்சிக்கு பின்பானது மட்டுமல்ல, அது மனிதகுலம் தோன்றிய சில காலங்களிலேயே உருவாகி இருக்கிறது. அவை முழுவதையும் ஆய்வு செய்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. ஆனால் அந்த வரலாற்றை ஓரளவேனும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம் எதிர்கால பயணத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே அரசு பிறந்த கதை, அரசு ஊழியர் மற்றும் அரசு துறைகள் இயக்கத்தின் கடந்த கால வரலாறு, இவை அனைத்தையும் சுருக்கமாக ஆய்வு செய்வோம். அரசு என்கின்ற இந்த ஏற்பாடு, அதாவது இன்றைய நீதி, நிர்வாகம், இராணுவம், போலீஸ் போன்றவை எப்போது தோன்றியது, ஏன் தோன்றியது? மனிதன் முதலில் தோன்றியது ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் என இப்போது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது. அங்கிருந்து கால்நடையாக புறப்பட்ட மனிதன் உலகம் முழுவதும் பரவினான். அவன் பிறந்த பூமியான ஆப்பிரிக்கா கண்டத்தில் அவன் இருந்தபோது அங்கு அரசு என்று எந்த ஏற்பாடும் கிடையாது. குரங்குகளில் ஒரு பிரிவு போல அங்கே வாழ்ந்து பின்னர் முன்னங்கால்களை தூக்கி நடக்க தொடங்கிய பின்னர் தான் மனிதனானான். கூட்டமாக நடக்க தொடங்கிய மனிதன் சாப்பிட கரியும் கிழங்கும் பழமும் குடிக்க தண்ணீரும் கிடைத்த இடங்களிலெல்லாம் தங்கி வாழ ஆரம்பித்தான். இவற்றை ஆதிகால இனக்குழுக்கள் என்கின்றோம். கூட்டாக இறை தேடி, கூட்டாக வேட்டையாடி, கூட்டாக பகிர்ந்துண்டு வாழ்ந்த அக்காலத்தில் அரசு என்று எதுவும் கிடையாது. அன்றைய காலத்தில் கிடைத்த உணவை சேமித்து பாதுகாக்க வழி தெரியாததால் கிடைத்ததை எல்லோரும் சமமாக பங்கிட்டு கொண்டனர். எனவே சேமிப்பு என்ற வடிவத்தில் அப்போது சொத்து என்று எதுவும் இல்லை. எல்லாமே பொது சொத்து தான். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எடுத்து சாப்பிடலாம். எல்லாமும் எல்லாருக்கும் பொதுவாகத்தான் இருந்தது. எனவே அரசு என்ற ஏற்பாடு அப்போது தேவைப்படவில்லை. இத்தகைய வாழ்நிலையில் நாம் இருக்கும் இடத்திலேயே எல்லாவற்றையும் உண்டாக்க முடியும் என்பதை பெண்கள் தான் முதலில் கண்டுபிடித்தனர். அதன் விளைவாக விவசாயம் வளரத் தொடங்கியது, சொத்தும் பெருகலாயிற்று. இவ்வாறு பொதுவாக இருந்த சொத்து மனிதகுல வரலாற்றில் எப்போது தனி சொத்தாக வந்ததோ அப்போதுதான் பிரச்சனை ஆரம்பமாயிற்று. சொத்து என்ற ஒன்று உருவான போது தங்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக சொத்து வைத்திருப்பவர்கள் அடியாட்களை வைத்துக் கொண்டார்கள். சொத்து பெருக பெருக அடியாட்களின் எண்ணிக்கையும் பெருகியது. இப்படியே காலப்போக்கில் காடு கரைகளெல்லாம் ஒரு சிலர் வளைத்து போட, மற்றவர்கள் உழைத்து வாட என்கின்ற நிலை உருவானது. அது உடைமை வர்க்கம், உழைக்கும் வர்க்கம் என இரண்டு வர்க்கங்களானது. உடைமை வர்க்கத்திற்கு சொத்து சேர சேர உழைக்கும் வர்க்கம் உழைத்து தேய்ந்து கட்டெரும்பாக மாறியது. இரண்டும் நேரெதிரான இரண்டு வர்க்கங்களாக மாறிய பின் மோதல்கள் வலுத்தது. ஒன்றின் அழிவில்தான் இன்னொரு வர்க்கம் வளர முடியும் என்ற நிலைமை உருவானது. அப்போது உடைமை வர்க்கம் பல நியதிகளை உருவாக்கி அதன் மூலம் தன் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசு என்ற கட்டமைப்பை உருவாக்கியது. அப்போது அது முதலில் செய்த காரியம் மக்களிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்ததுதான். அரசு என்ற அமைப்பின் தலைவனான அரசனின் படைகள் என்ற பெயரில் ஆயுதங்களை வைத்திருந்த தனிவகை அமைப்புகளை உருவாக்கி உழைப்பாளிகளை நிராயுதபாணிகளாக மாற்றி அடக்கி ஒடுக்கி அதிகாரம் செலுத்தும் அமைப்பாக அரசு உருவானது. அரசு என்பது ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட வன்முறை கருவி என்றார் லெனின். உடைமை வர்க்கம் துவக்க காலத்தில் உருவாக்கி வைத்த அடியாட்கள் தான் பிற்காலத்தில், அதாவது மன்னர்கள் காலத்தில் ரத கஜ துரோக பதாதிகள் ஆனார்கள். நாகரிகம் வளர வளர வெறும் அடியால் மட்டும் வைத்து பெருவாரி மக்களை கட்டுப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொண்ட தனி சொத்து உடைமையாளர்கள் நீதி, சட்டம், பரம்பரை சொத்து என பல்வேறு விஷயங்களை சொல்லி அதை பாதுகாக்க அரசு இருப்பது நியாயம், தேவை என்று மக்களை நம்ப வைத்து
அரசு என்ற அடக்குமுறை கருவியை நிலைநிறுத்தி கொண்டது. அதன் அங்கங்களாக இருந்த அடியாட்கள் காலப்போக்கில் அரசு ஊழியர்கள் ஆனார்கள் என்பது வரலாறு. ராஜராஜ சோழன் காலத்தில் 3 வகை படைகள் இருந்தன. அவை யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை போன்றவை. இவை தவிர கப்பற்படையும் சிறந்த போர்ப்படையாக இருந்தது. இந்த போர் படைகளுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்கள் உயர்ந்த அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தனர். ராஜராஜன் காலத்தில் கோவில்தான் அரசின் தலைமை செயலகமாக இருந்தது. அரசின் அதிகாரம் என்பது கோவிலை சுற்றி எழுப்பப்படும் நடவடிக்கையாக இருந்தது. நிதி, நீதி, நிர்வாகங்கள் கோவில்களை மையமாக வைத்தே செயல்பட்டன. எனவே கோவில் நிர்வாகத்தை கைப்பற்றுவது அக்காலத்தில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. வேளாண் தொழிலையும் மக்களையும் பாதுகாப்பதில் முனைப்புடன் அன்றைய மன்னர்கள் இருந்தனர். ஆனால் இன்று வேளாண் மக்கள் வறுமையில் தற்கொலைக்கு தள்ளப்பட்டு வருகின்றனர். வேளாண் தொழிலுக்கு முக்கிய தேவையான நீரை சீராக பங்கிடவும், புதிய நீர்நிலைகளை உருவாக்கவும் கூட்டுறவு வாரியங்கள் போன்ற நிர்வாக அமைப்புகளை உருவாக்கினர். நீர்ப்பாசனத்திற்காக உருவாக்கப்பட்ட கிராம சபை அமைப்புகளின் ஒன்றான ஆயக்கட்டு சபைகள் நீர்நிலைகளின் நிர்வாக நடவடிக்கைகளை கவனித்து வந்தது. மிக சரியாக தூர் எடுப்பதும் மதகுகளை சரி செய்வதும் நீர் வாரியத்தின் முக்கிய பணிகளாக இருந்தன. இதற்கான செலவு தொகை ஊர் மொத்த வருமானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது கூட்டுறவு நிறுவனங்கள் தங்களுக்கான நிதியை தாங்களே உருவாக்கி கொள்ள வேண்டுமென வைத்தியநாதன் கமிட்டி சொல்லியிருப்பது கவனிக்கத்தக்கது. மக்களின் உற்பத்தியில் உள்ள உபரியை வசூல் செய்து மைய நிதியை உருவாக்கி கொள்வது அரசின் பணியாக இருந்தது. அதற்கான வட்டார நிர்வாக அமைப்புகளை மக்கள் தேர்வு செய்ததால் மக்களின் வரிப்பணம் அந்தந்த பகுதிகளுக்கு செலவிடப்பட்டது. வரி வசூலுக்காகவும் நிர்வாக வசதிக்காகவும் சோழநாடு மண்டலங்களாகவும் மண்டலங்கள் கோட்டங்களாகவும் கோட்டம், கூற்றம் அல்லது வளநாடு எனப்பட்ட பகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டன. கூற்றம், நாடுகள் என்ற சிறிய அலகுகளாக பிரிக்கப்பட்டன. இதன் நிர்வாக அமைப்பு மக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு மக்களாலேயே தேர்வு செய்யப்பட்டன. இத்தகைய கூட்டுறவு அமைப்புகளோடு பல துறைகளும் உருவாக்கப்பட்டன. அவற்றில் வருவாய்த்துறை, உள்துறை முக்கியமானவை. உள்துறை நிர்வாக அமைப்பு வரி வசூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. கணக்கன், கீழ்கணக்கன், பாடிக்காப்பான், தண்டுவான், அடி கீழ் நிற்பான், பிணக்கறுப்பான் ஆகியோர் அலுவலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கணக்கன் என்கின்ற ஊழியர் கிராம சபைக்குரிய கணக்கு எழுதுபவராக இருந்தார். ஆண்டின் இறுதியில் கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கட்டாய பணியாக இருந்து வந்தது. கீழ்கணக்கன் என்பவர் கணக்கனுக்கு உதவுபவராக இருந்தார். தண்டுவான் அரசுக்கு மக்கள் கொடுக்க வேண்டிய வரியை வசூலிப்பவராகவும், பாடிக்காப்பான் திருட்டு குற்றங்கள் நிகழாத வகையில் மக்களை காப்பவராகவும் இருந்தனர். கணக்கு வழக்குகள் ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் பதிவு செய்யப்பட்டன. எல்லா வரவு செலவுகளுக்கும் துல்லியமாக கணக்கு வைக்கப்பட்டிருந்தது. சோழ பேரரசர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த அந்த அரசின் ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அத்துணை ஊழியர்களுக்கும் நாளொன்றுக்கு 4 நெல், ஆண்டுக்கு 7 களஞ்சி பொன், 1 களஞ்சி பொன் என்பது 1.77 கிராம் தங்கம், 2 ஆடைகள் ஆகியவை ஊதியமாக வழங்கப்பட்டன. ஆண்டிற்கு 45 நாட்கள் ஊதியம் போனஸாகவும், கூடுதல் நேரம் பணியாற்றுவோருக்கு அதற்கான கூடுதல் பணிகளும் ஆண்டிற்கு 15 நாட்களுக்குரிய ஊதியத்தை ஊக்க ஊதியமாகவும் கொடுக்கப்பட்டு வந்தது. மேலும் அரசன் தன் படையில் பணியாற்றும் போர் வீரன் உடல்நலக் குறைவால் பணியாற்ற முடியாத நிலை ஏற்பட்டால் அவனுக்கு ஓய்வூதியத்தையும், ஒருவேளை போரில் இறந்து போனால் அந்த நிலையில் அவனது வாரிசுக்கு வேலையும் என பல்வேறு சலுகைகளை சோழ பேரரசு வழங்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட மன்னராட்சி இருந்து வந்த காலத்தில்தான் இந்தியாவிற்குள் வியாபாரம் செய்வதற்காக அந்நியர்கள் வந்து சேர்ந்தனர். கிபி 1498 ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா இந்தியாவின் அரபிக்கடலின் கரையோரம் இருந்த கள்ளிக்கோட்டையில் வந்து இறங்கினான். கள்ளிக்கோட்டையில் அந்த நள்ளிரவில் வாஸ்கோடகாமா நுழைந்த போது அங்கே காவல் பணியில் ஈடுபட்டிருந்த அந்த அரசின் ஊழியர்களான படைவீரர்களின் தலைவன் குஞ்சாலி மரக்காயர், கடற்கொள்ளையர்கள் நம் தேசத்திற்குள் நுழைந்து விட்டனர் என கருதி ஓடோடி சென்று கள்ளிக்கோட்டை மன்னரிடம் உடனடியாக போர் தொடுக்க தலைமையேற்று வருமாறு அழைத்தான். மன்னனும் உடனடியாக புறப்பட தயாரானான். ஆனால் அரண்மனையின் ஆஸ்தான ஜோதிடர் அன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை பஞ்சாங்க பலன்படி விஷம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் மன்னன் இந்நேரம் போருக்கு செல்வது அழிவை தரும் என்று சொன்னதால் மன்னன் அமைதியாக இருந்து விட்டான். அந்த மூட கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத படைத்தலைவன் குஞ்சாலி மரக்காயர் ஆயிரக்கணக்கான படை வீரர்களோடு வாஸ்கோடகாமாவை எதிர்த்து போரிட்டான். ஆனால் வாஸ்கோடகாமா கொண்டு வந்த நவீன ஆயுதங்களுக்கு எதிராக போராடி வெல்ல முடியவில்லை. தளபதி குஞ்சாலி மரக்காயர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் வாஸ்கோடகாமாவால் சிறைப்பிடிக்கப்பட்டு
இன்றைய உல்லாசபுரியான கோவாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர். இதுவே இந்திய விடுதலைக்காக நடைபெற்ற முதல் போர் என்பதும் அப்போரில் முதலில் பங்கு பெற்றோர் அரசு ஊழியர்கள் என்பதும் நமக்கு பெருமையை அளிப்பதாக உள்ளது. வாஸ்கோடகாமாவின் வருகைக்கு பின் படிப்படியாக அந்நியர் பலரும் இந்தியாவிற்குள் புகுந்து இந்தியாவின் வளங்களை சுரண்ட ஆரம்பித்தனர். இதன் தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் வணிகர்கள் பலரும் தங்களது மிளகு தேவைக்காக இந்தியாவிற்குள் வந்து இறங்கினர். அவன் காட்டிய வழியில் ஐரோப்பிய வர்த்தக நிறுவனங்கள் வரிசையாக வந்து இறங்கின. அதுவரை இந்தியாவில் நிலவிய வியாபார தர்மங்கள் அனைத்தையும் அந்நிறுவனங்கள் ஒழித்து கட்டின. இந்தியாவில் இருந்த கொள்முதல் என்ற வியாபார தர்மம் அடியோடு ஒழிக்கப்பட்டு பறிமுதல் என்பதாக மாறியது. ஐரோப்பிய குடும்பங்களில் ஒரு பெண் திருமணமாகி வரும்போது சீதனமாக மிளகு கொண்டு வந்தால் அது அவளது செல்வ செழிப்பின் அடையாளமாக கருதப்பட்டது. ஐரோப்பிய நாடுகளின் நறுமணப் பொருட்களின் தேவை அதிகமாக இருந்ததாலும் அப்பொருட்கள் மிக விலை உயர்ந்ததாக இருந்ததாலும் அவற்றின் இறக்குமதியை அதிகப்படுத்த பிரிட்டிஷார் விரும்பினர். கிழக்கிந்திய கம்பெனிகள் 100%க்கும் மேலாக லாபம் வைத்து வியாபாரம் செய்தன என்று ஜேம்ஸ் மில் தனது நூலில் எழுதியுள்ளார். இந்திய மன்னர்களுக்குள்ளேயே பகைமையை மேலும் வளர்த்து ஆயுதங்களையும் விற்றனர். அவற்றை பெற விரும்பிய மன்னர்களுக்கு அதிக சலுகை அளித்தனர். சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மையங்களில் கம்பெனியின் வியாபாரம் விரிந்தது. போர்ச்சுகீசியர் செல்வாக்கு கோவா, டயூ, டாமன் ஆகியவற்றோடு சுருங்கி போனது. இந்நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இந்தியாவில் பல்வேறு அரசு துறைகள் 1670 நிறுவப்பட்டு வந்தன. அரசு பொதுத்துறை நிறுவனமாக புதிய செயலகம் உருவாக்கப்பட்டது. பொருளாதார நிலையை சீர்படுத்தும் இத்துறையை கவனிக்க செயலர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். இது மதராஸ் மாகாணத்தின் தலைமை செயலகத்துறையாகவும் கருதப்பட்டது. வாணிகம் செய்ய வந்தவர்களுக்கு இந்தியர்கள் தங்களையே தாரை வார்த்து விட்டனர். இவ்வாறு இந்தியாவை ஆக்கிரமித்துக் கொண்ட கிழக்கிந்திய கம்பெனி ஆதிக்கத்தின் போது 1752 பிரெஞ்சுக்காரர்களுடன் ஏற்பட்ட போர் மற்றும் ஆற்காடு நவாப்புடன் ஏற்பட்ட பிணக்கு ஆகியவற்றின் பின்னணியில் முதலாவது துறையாக இராணுவத்துறை உருவாக்கப்பட்டது. அதன் பின் 1777 வருவாய்த்துறை உருவாக்கப்பட்டது. பொதுத்துறையில் உள்ள வருமானம் தொடர்பானவை இதனுள் புகுத்தப்பட்டன. பின் இரட்டை செயலக முறை அமுலாக்கப்பட்டது. ஒரு செயலகத்தின் கீழ் இராணுவம், அரசியல் மற்றும் இரகசிய ஆவணங்கள் பிரிவும், இரண்டாவது செயலகத்தின் கீழ் பொதுத்துறை, வருமானத்துறை ஆகியனவும் கொண்டு வரப்பட்டன. 1786 அரசின் வருவாய்க்காக 4 வாரியங்கள் அமைக்கப்பட்டன. ஒன்று வருவாய் வாரியம், வணிக வாரியம், இராணுவ வாரியம், மருத்துவ வாரியம் ஆகும். 1796 மே மாதத்தில் இரகசிய காப்புத்துறை உருவாக்கப்பட்டது. இதில் நாட்டின் இரகசியங்கள் மற்றும் நம்பகமான தகவல்கள் மற்றும் ஆவணங்கள் சேர்க்கப்பட்டன. 1798 நீதித்துறை உருவாக்கப்பட்டது. 1800 செயலக கட்டமைப்பு புது பொலிவு பெற்று ஒரு தலைமை செயலாளர் மற்றும் 3 செயலாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டன. இந்த காலகட்டத்தில் அரசியல் விவகாரங்களை கையாள்வதற்காக அரசியல் துறை உருவாக்கப்பட்டது. 1811 முதல் 1818 வரையிலான ஆண்டுகளில் கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக வியாபாரத்தை பெருக்க பல்வேறு துறைகள் உருவாக்கப்பட்டன. நீதித்துறை, வர்த்தகத்துறை, சட்டத்துறை, வெளிநாட்டுத்துறை, சமயத்துறைகள் ஆகிய துறைகள் உருவாக்கப்பட்டன. 1936 ஏப்ரல் 1 மீண்டும் 9 துறைகள் உருவாக்கப்பட்டன. அவை பொதுத்துறை, உள்துறை, நிதித்துறை, வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, உள்ளூர் சுய அரசுத்துறை, கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை, பொதுப்பணித்துறை, சட்டத்துறை உள்ளிட்ட துறைகளை மீண்டும் உருவாக்கியது. இவ்வாறு இந்தியா முழுவதும் தங்களது நிர்வாகத்தை விஸ்தரித்த கிழக்கிந்திய கம்பெனி ஆளுகையில் அதன் ஊழியர்கள் எண்ணற்ற கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டனர். குறிப்பாக அதில் சிப்பாய்களாக பணியாற்றிய இந்தியர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையே ஊதியத்தில் பெருத்த வேறுபாடு இருந்தது. இதனால் வெகுண்டெழுந்த இந்திய சிப்பாய்கள் 1857 மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினர். அப்போராட்டம் வரலாற்றில் முதல் சுதந்திர போர் என்றும் சிப்பாய் கழகம் என்றும் வெள்ளையர்களாலும் சொல்லப்பட்டது. அப்போது அங்கு வேலை நிறுத்தங்களோ தொழிலாளர்களின் போராட்டங்களோ உருவானால் முதலாளிகள் கூலிப்படையை அமர்த்தி வேலை நிறுத்தத்தையும் போராட்டத்தையும் ஒடுக்கினர். சுவிட்சர்லாந்திலும் அமெரிக்காவிலும் நடைபெறுவது போல் தொழிலாளி வர்க்கத்தின் இயக்கத்தை அடக்கி ஒடுக்குவதிலும் கையாளப்பட்ட இரக்கமற்ற தன்மை, கொடுமை உலகில் வேறெங்கும் நிகழ்ந்ததில்லை. இவ்வாறான நிலையில்தான் இந்திய ஆட்சி நிர்வாகத்தை நேரடியாக ஏற்றுக்கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அரசு எந்திரத்தை விரிவாக்கியது. பிரிட்டிஷ் அரசு நிர்வாகத்திற்கு ஏராளமான புதிய குமாஸ்தாக்கள் தேவைப்பட்டதால் ஏராளமான இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அவ்வாறு வேலைக்கு அமர்த்தப்பட்ட இந்திய குமாஸ்தாக்களுக்கு இங்கிலாந்து விசுவாசம் போதிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஆளுகைக்கு உட்படாத திப்பு சுல்தான் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் பணியாற்றிய குமாஸ்தாக்கள் கண்ணியமாகவும் கௌரவத்தோடு நடத்தப்பட்டார்கள். இவ்வாறான நிலையில் பிரிட்டிஷ் இந்திய ஊழியர்கள் மத்தியில் தங்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் பாரபட்சமான நடவடிக்கைகள் கடும் கோபத்தை உருவாக்கியது. அதற்கு காரணம் வெள்ளையர்களுக்கும் அவர்களுக்கும் வழங்கப்பட்டு வந்த ஊதியத்தில் வேறுபாடு இருந்ததும்
அவர்களுக்கு மட்டும் கோடை விடுமுறை போன்ற சலுகைகள் அளிக்கப்பட்டதுமே ஆகும். அதாவது வெள்ளைக்கார குமாஸ்தாவிற்கு 5 சில்லிங்கும் இந்தியா குமாஸ்தாவுக்கு வெறும் 5 ரூபாய் மட்டும் ஊதியமாக வழங்கப்பட்டது. இதனால் இந்திய அரசு பணியில் இருந்த ஊழியர்களிடையே சங்கம் வேண்டும் என்ற உணர்வு அப்போதே ஏற்பட்டது. உணர்வு புரட்சியானது, புரட்சி சங்கமானது. இந்த சங்கமே அரசு ஊழியர்களின் வரலாறானது. அப்படிப்பட்ட வீரமிக்க வரலாற்றை 2ஆம் பகுதியில் தொடர்ந்து பார்ப்போமா? நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி.